இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, நம்ம ரேவதியோட வலையில கையும் களமா சிக்கின இந்த எஸ்எஸ்கேயோட நிலைமைய பார்த்தா ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க. ஏன்னா இந்த தாக்ஷாயணிக்கு ஆக்சிடென்ட் அப்படின்ற உண்மை தெரிஞ்சுட்டு பதறிப்போய் இந்த எஸ்எஸ்கே வந்தாங்க. ஆனா இந்த தாக்ஷாயணியோட உயிரை காப்பாத்துனது இந்த ரேவதி தான்னு தெரிய வந்ததும் நம்ம எஸ்எஸ்கேயோட முகமே மாறிடுச்சுங்க. எங்க எல்லா உண்மையுமே ஒரு வேளை சொல்லியிருப்போல அப்படின்னு. ஆனா இந்த ஒரு உண்மை சொல்லாததுக்கு முன்னாடி நீங்க பாருங்க, இவங்க தான் ரேவதி கௌதமோட வீட்டில் வேலை பார்த்தாங்க. இவங்க இவங்களுடைய நிலைமையை சொன்னாங்க. இவங்கள 22 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் காதலிச்சு கர்ப்பமாக்கிட்டு ஏமாத்திட்டு போயிட்டானா. என்ன அந்த ஒரு வார்த்தை கேட்டதும் எனக்கே பயங்கர கோவம் வருது. ஆனால் இவங்க எப்படி தான் இந்த ஒரு நிலைமையை கடந்து வந்தாங்களோ தெரியல. கண்டிப்பாக அவங்க யார் என்னன்னு கண்டுபிடிச்சி அவங்களுக்கு நம்ம ஒரு நல்ல வழியை காமிக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த தாக்ஷாயணி இந்த எஸ்எஸ்கே கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. யார் என்னன்னு சொன்னதுமே இந்த தாக்ஷாயணி இந்த எஸ்எஸ்கே கிட்ட இந்த எஸ்எஸ்கேயோட முகமே மாறிடுச்சுங்க. அடுத்தது ஒரு வேளை எல்லா உண்மையுமே சொல்லிட்டு இருப்போம் அப்படின்னு. ஏன்னா பல நாள் திருடன் ஒரு நாள் வெளிச்சத்துக்கு அகப்படுவாங்க. இந்த எஸ்எஸ்கேவும் அப்படி தான். இந்த தாக்ஷாயணி இப்போ நினச்சி கூட பார்க்க மாட்டா. இது பின்னாடி இருக்கிறது இந்த எஸ்எஸ்கே தான் அப்படின்ற உண்மை தெரிய வர தருணத்தில் தாங்க இவனுடைய ஒட்டுமொத்த சாம்ராஜ்யமும் அழிவும் ஆரம்பிக்க போகுது. ஏன்னா இந்த ஒரு வீட்டுக்குள்ள இப்போ வேலைக்காரியாக நம்ம ரேவதி அம்மா இருக்க போகிறாங்க. இந்த தாக்ஷாயணி உனக்கு எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. ஏன்னா நீ என்னுடைய உயிரை காப்பாற்றிருக்க. எனக்கு உண்மையிலே ரொம்பவே உன் மேலே நன்றி விசுவாசமாக இருக்குன்ற மாதிரி கேட்டு நீ மற்றத்தால் வேலைக்கு போக தேவையில்ல. இந்த ஒரு வீட்டுக்குள்ளேயே நீ வேலை செய்ய, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் கண்டிப்பாக என் புருஷன் நான் உங்களை பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டேங்க. ஆனால் வலுக்கட்டாயமாக இந்த தாக்ஷாயணி உன்னை ஏமாத்தணும் ஃபோட்டோ இருக்கா, என்னை நினச்சாலே எனக்கே கஷ்டமாக இருக்குது. இந்த ஒரு வாழ்க்கை நீ கிட்டத்தட்ட 22 வருஷம் 23 வருஷமாக எப்படி தான் நீ வாழ்ந்துட்டு இருந்தேன்னு கொஞ்சம் கூட புரியல. உன் புள்ள என்ன ஆனா இப்போ கர்ப்பமாக இருந்தேன்னு சொன்னல அப்படின்ற மாதிரி எல்லா கொஸ்டினுமே விசாரிச்சுட்டு இருக்குங்க. நம்ம எஸ்எஸ்கேக்கு பயங்கர பயங்க. ஏன்னா இந்த தாக்ஷாயணிக்கு மட்டும் உண்மை தெரிய வந்துச்சு. கண்டிப்பாக இவன் நடு தெருவுக்கு போகிறது உண்மை. மிஞ்சி போனால் நம்ம தாக்ஷாயணி இந்த எஸ்எஸ்கேவை கொல்றதுக்கு கூட வாய்ப்பு அவ்வளோ இருக்குங்க. ஏன்னா ஒரு பொம்பளையோட வாழ்க்கையில் விளையாடி இருக்கேன், உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இருக்கா? ஏன்னா இந்த காலத்தில் ஒரு பொண்ணும் அந்த கடவுளுக்கு சமம். அப்படி இருக்கிற தருணத்தில் நீ திட்டம் போட்டு அவளை ஏமாற்றிட்டு அந்த ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற போது கருவை கலைக்கிறதுக்கு பணமும் கொடுத்து நீ அவமானப்படுத்திட்டு வந்திருக்க. உனக்கு எவ்வளோ நெஞ்சு எழுத்து இருக்குன்னு நம்ம எஸ்எஸ்கே கண்டிப்பாக இந்த ஒரு உண்மை மட்டும் தெரிய வந்துச்சுன்னா உண்டெல்லாம் ஆக போகிறான்றது ரொம்பவே ஆணித்தனமானதுங்க. ஏன்னா இப்போ வரைக்குமே நம்ம ரேவதி அந்த ஒரு உண்மையை ஏன் சொல்லாமல் மறைச்சி வச்சுட்டு இருந்தாங்களான்னு ஒரு வேளை அது நம்ம கௌதமோட இருக்க ஏதாச்சும் ஒரு விதத்தில் பாதிப்பு ஏற்படுத்திடுமா அப்படின்ற ஒரு பயத்தில் தாங்க. ஆனால் எப்போ நம்ம இலக்காவும் கௌதமும் நடுத்தெருவுக்கு வந்தாங்களோ, அதுவும் இந்த எஸ்எஸ்கேயோட சுயரூபத்தினால்தான் பாதிக்கப்பட்டாங்களோ அப்போவே முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்மக்கிட்ட வசமாக சிக்குவாங்க. அப்போ அவங்களுடைய எல்லாமே பிளானையாக இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய சுயரூபத்தை இருக்கட்டும், மொத்தமாக கறந்து அவங்கக்கிட்டே மன்னிப்பு கேட்க வைக்கணுன்ற மாதிரி முடிவே பண்ணிட்டாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம இலக்கியா இப்போ இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வருவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலிங்க. ஏன்னா இந்த இலக்கியா இருந்துக்கிட்டு, மேடம் வணக்கம், ஏன்னா இந்த ரேவதி யார் யாருன்னு நீங்கள் கேட்டுகிட்டு இருக்கீங்களே, எங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே வேலை செஞ்சாங்க, நன்றி விசுவாசமாக இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, இந்த உங்கள் அருமா புருஷன் தான் இந்த ரேவதி அத்தையை ஏமாத்திருக்காங்க. இவங்களுக்கு ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற போது கலைக்க சொல்லி பணத்தை மூஞ்சில் வீசிட்டு போனால அந்த குழந்தை யார் தெரியுமா? கௌதம் தான் இப்போ வளர்ந்து நின்றுட்டு இருக்கிறது. சொந்த பிள்ளைய கொல்றதுக்கு திட்டம் போட்டுட்டு இருக்கான். சொந்த பிள்ளைய நடுத்தருவில் நிப்பாட்டுறதுக்கு இப்படி ஒரு கேவலமான காரியத்தில் ஈடுபட்டிருக்கேன். இப்பயும் நீ இவன் கூட சப்போர்ட் பண்ணிவிட்டு இவனுக்காக தான் நீங்கள் வாழ போகிறீங்களான்னு நம்ம இலக்கிய கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும், நம்ம தாக்ஷாயணி கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் இந்த எஸ்எஸ்கே கண்டிப்பாக தூக்கில் தொங்கி தாங்க சாகணும். ஏன்னா அவ்வளோ ஈஸியாக போயிடுச்சுங்க ஏமாத்துறது. கண்டிப்பாக இதுக்கான முடிவை இந்த எஸ்எஸ்கேவை எடுக்க போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இலக்கிய நேயர்களுக்கு மறக்காமல் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை காலில் தட்டுப்போங்க. அப்போ தாங்க வீடியோ போடுறது.